ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி இது போன்ற வீட்டில் இருக்கக்கூடிய சுவிட்சு இங்கே பாருங்க, இது மாதிரி இருக்குன்னு, இது மாதிரி இருக்கு. இது மாதிரி இருக்கக்கூடிய சுவிட்சை நம்ம எப்படி சரி பண்ணணுங்கிறத இந்த வீடியோ கூட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, இந்த சுவிட்சை கழட்டி பார்க்குறோம். பாருங்கள், இப்படி கழட்டி பார்க்குறோம், தானாகவே வருது பாருங்கள், தானாகவே இப்படி வந்திருக்கு. இதனால் சுத்தப்படுத்திட்டு இது பாருங்க, இவ்வளோ ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு. இந்த ஸ்ப்ரிங் கழட்டிட்டு இதை சுத்தப்படுத்திட்டு இது உள்ள ஃபிட் பண்ணிடலாம். இது உள்ள பாருங்க, இதில் கரண்ட் இருக்கு. ரைட் இருந்து பாருங்க, விட்டனா ஆஃப் ஆகுது பாருங்க, எரியுது. இதற்குள்ள பொருள் வந்து கல்டு விழுந்துருச்சு. இது பாருங்க, தனியாக கல்டு விழுந்துருச்சு. இதை சரி பண்ணி இதை உள்ள வச்சு போட்டுவோம். இப்போ இதை கொண்டு போய் நம்ம உள்ளே வைக்கணும். இதை பாருங்க, 2 எட்ஜ் இருக்குது பாருங்க. அதில் இந்த இடத்துல 2 எட்ஜ் இருக்குது பாருங்க. இந்த எட்ஜை கொண்டு போய் இங்கே இருக்கக்கூடிய இந்த பட்டனில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். இங்கே பாருங்க, இதில் இருக்கக்கூடிய இந்த பட்டனில் இந்த காடி, இங்கே ஒரு காடி மாதிரி இருக்கு பாருங்க, உள்ள இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். அல்லது என்ன பண்ணலாம்னாக்க, இதையே ஃபுல்லாக கழட்டிட்டு இதை கழட்டிட்டு கூட நம்ம உள்ளே வச்சு சென்டர் கூடிய பட்டன் நம்ம டைட் பண்ணலாம். சரி, ரைட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க, இதை ஃபிட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு உள்ளே வந்து கரண்ட் ஷாக் அடிச்சிடும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் உள்ளே வச்சு நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இப்போ மெயினை வந்து ஆஃப் பண்ணிடுறோம். மெயின் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ உள்ளே போய் சரி பண்ணிவிட்டு திரும்பவும் போட்டு பார்ப்போம். இந்த உள்பகுதியை உங்களுக்கு தெளிவாக காட்டுறோம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு. சென்டரில் பார்த்தோன்னா ஒரு ராடு இருக்குது. அந்த ராடில் ஒரு பக்கத்தில் ஒரு காடியும் இன்னொரு பக்கத்தில் வந்து ஒரு காடியும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்ச அந்த சின்ன ராடை இந்த 2 காடியில் ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ராடு இருக்கும், கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த பிளாஸ்டிக்கில் வந்து என்னன்னாக்கா, உட்காரும் பொழுது அந்த மேலுக்கு வந்து டச் பண்ணும்போது கரண்ட்டு நமக்கு என்ன அது வராது. ஏன்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடிய பட்டன் வந்து அப்படி மேலே தூக்கிக்கிறதால கரண்ட்டு பாஸ் ஆகாது. ஆனால் கீழே வந்து தொடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த சுவிட்சில் இருக்கக்கூடிய சின்ன ராட்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து சென்டரில் டச் பண்ணும். அப்போ டச் பண்ணும்போது என்ன, நமக்கு கரண்ட்டு பாஸ் ஆகும். அப்போ கீழே நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரண்ட்டு பாஸ் ஆகும். மேலே வந்து டச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சென்டரில் இருக்கிறது வந்து அது ஒட்டாது. ஒட்டாமல் இருக்கும்போது அங்கே என்ன, கரண்ட் நமக்கு பாஸ் ஆகாது. இதுதான் ஆஃப் அண்ட் ஆன் சொல்கிறது. இது நல்லா தெளிவாக பாருங்கள். உள்ள இருக்க இந்த டஸ்ட்டு பார்ட்டிகளாம் நல்லா துடைச்சிட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், தெளிவாக உள்ளே காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இது வந்து ஃபுல்லாக துடைச்சிருங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப டார்க்காக இருக்குது. இதில் இதெல்லாம் துடைச்சிட்டு இந்த பகுதி பாருங்க, இது இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதி வந்து நம்ம சொன்ன இந்த மேலே ராடில் வந்து இது டச் ஆகும். இது டச் ஆகும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஹோல்ஸ் வந்து இந்த ரப்பருக்குள்ளே உள்ள நுழைஞ்சிக்கும். அப்போ நீங்கள் பட்டனை இப்படி அழுத்தும் போது இது போய் எங்கே டச் பண்ணோம், இது மேலே தூக்கிக்கும். இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணாக்கா இப்படி மேலே எடுத்துரும். அப்போ இங்கே வந்து என்ன இருக்கும், இப்படி மேலே எடுத்துரும். இந்த சுவிட்ச் வந்து இப்படி மேலே வந்துடும். அப்போ டச் பண்ணாத கரண்ட் போகாது. ஸோ அதை நம்ம வந்து உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சுவிட்சை போட்டு பார்ப்போம். இப்போ நான் வந்து இதை உள்ளே ஃபிட் பண்ணுறேன். இதில் பார்க்கலாம். பண்ணிவிட்டு இந்த காடியில் இப்போ கரெக்டாக உட்காந்துச்சு பாருங்கள். இந்த காடியில் வந்து கரெக்டாக உட்காந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த சுவிட்சை நம்ம போடுறோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் டஸ்ட் பார்ட்டிகள்லாம் துடைச்சிருங்க. இது ஈஸி தான். இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, இது கொண்டு போய் நம்ம இதுக்காக ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணி சுவிட்சை திரும்ப வாங்க தேவையில்லை. ஸோ என்ன பிரச்சனை உள்ளே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ப்ரிங்கு வந்து இந்த ஹோல்ஸ் உள்ளே போட்டுருங்க. உள்ளே வந்து இப்படி ஹோல்ஸில் உள்ளே வச்சுருங்க. இப்படி
வச்சுட்டு இது இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து இந்த சென்டரில் வச்சிடணும். இதை கொண்டு போய் சென்டரில் வச்சிடணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு காடி மாதிரி இருக்கு பாருங்களா, இதை வந்து உள்ளே தள்ளி விடணும். இப்போ நான் உள்ளே செட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ கொண்டு போய் மெயினை ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து சுவிட்ச் நம்ம போடுவோம். கரண்ட் வருதான் பார்ப்போம். எரியுதா இப்போ ஆன் பண்ணிடலாம். மெயின் ஆன் பண்ணிட்டோம். இப்போ உள்ள இப்போ இதை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணால் லைட் தான் பார்ப்போம். எரியுது பாருங்கள். ஆஃப் பண்ணிடுறோம், ஆன் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிடுறேன், திரும்ப ஆன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். எரியுதுங்களா? இப்போ வந்து ஆஃப் பண்ணுற பாருங்க. ஆஃப் ஆயிடுச்சு. திரும்ப ஆன் பண்ணுற எரியுது. தெரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ டு ஆல்.